பாஜகவை ஆருத்ரா கோல்டு நிறுவன மோசடியிலே பாஜகவை இவர் புகுத்தி பேசுகிறார்கள், அந்த அரசியல் சாயம் பூசுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதாவது வெவ்வேறு கட்சியில் இருக்கிறேன் சொன்னால் அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமா தவறு செய்வார்கள், காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். ஆனால் ஒரு கட்சியே தொடர்ந்து தலைமையே தொடர்ந்து ஒரு தவறு செய்கிறேன் சொன்னால் அவர்கள் அந்த கட்சியினுடைய அரசியல் சாயம் பூசாமல் வேற என்ன செய்ய முடியும்? ஒரு கட்சியில் அங்கொன்று இங்கொன்றும் கலவரம் செய்யலாம், பிரச்சனை செய்யலாம், காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். அது ஒரு இயல்பான விஷயமா மாறிவிட்டது. அதற்கு கட்சியோட நம்ம சம்பந்தப்படுத்த கூடாது. ஆனால் ஒரு கட்சி முழுவதும் அப்படித்தான் இருந்தால் பெரிய யாரை குறை சொல்ல முடியும்? யாரை குறை சொல்ல முடியும்? மத்திய பாஜக கட்சி என்பது ஏதோ தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இவருடைய அஜெண்டா சிறுபான்மை மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு, கிறிஸ்துவ மக்களுக்கு, அடித்தட்டு ஒடுக்கப்பட்ட பாமர மக்களுக்கு இதுவரைக்கும் ஒரு பாதுகாப்பு அந்தஸ்தை கொடுக்காத கட்சி பாஜக ஒன்று. அது மட்டுமல்ல, எப்போது தமிழகத்திலே பாஜக கட்சி கால் ஊண்ட வேண்டும் என்ற அந்த முனைப்போடு வந்தார்களோ அப்போதுதான் தமிழகத்திலே திரும்பிய இடமெல்லாம் ரவுடிகளுடைய கூடாரம் ஆதிக்கம் அதிகமாக